ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ப்ரொசீஜர் ஆஃப் பிளேன்ஸ்ல லாஸ்ட் ஒரு வீடியோ பார்த்தோம். அதுல ஒரு 3 சம் சால்வ் பண்ணியிருந்தோம். ரிமைனிங் சம் எல்லாம் இந்த வீடியோல சால்வ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சம்ம கவனிங்க. A pentagonal plate of side 30 mm is placed with one side on HP and the surface inclined at 50 degree to HP and perpendicular to VP. Draw its projection. Okay, இந்த சம்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா, சர்ஃபேஸ் என்ன டைப் ஆஃப் சர்ஃபேஸ் கொடுத்திருக்காங்க? பென்டகனல் பிளேட்டோட சர்ஃபேஸ் கொடுத்திருக்காங்க. என்ன அளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் given எடுத்து எழுதிறேன். given data பென்டகனல் கொடுத்திருக்காங்க. பென்டகனல் அப்படினா என்ன இருக்கும்? அதுக்கு அஞ்சு சைடு இருக்கும். சோ அதோட சைடு mm கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 30 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க என்ன இன்க்ளைன் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. சர்ஃபேஸ் இன்க்ளைன் 50 degree HP. அப்பனா இன்க்ளைன் ஆங்கிள் கொடுத்திருக்காங்க. சர்ஃபேஸ் தான் இன்க்ளைன் ஆயிருக்கு. சோ அதோட இன்க்ளைன் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 50 டிகிரி கொடுத்திருக்காங்க. HP ஆங்கிள். ஓகே. இப்போ நல்லா பாருங்க. பென்டகனல் இதான் ஒரு பென்டகனல். இந்த பென்டகனலோட ஷேப் பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க. அந்த சைடுமே என்னது? ஈக்குவல் டிஸ்டன்ஸ், ஈக்குவல் டைமென்ஷன் தான் இருக்கும். இப்ப இந்த பென்டகனோட சைடு எங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆன் HP. சோ HPல இருக்கு, கிரவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கு. சரிங்களா? சோ இந்த பென்டகனல்ல இருக்கு, கிரவுண்ட்ல உட்கார்ந்து இருக்கு. சோ ஆன் HP அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே இதோட ட்ரூ ஷேப் நமக்கு எங்க தெரியும்? XY க்கு கீழ தெரியும். இப்ப ஆன் HP வச்சு நம்மளுடைய டயகிராம் எங்க இருக்குங்கறத நம்ம சொல்லியாச்சு. இன்னொரு வார்த்தை கவனிங்க. The surface is inclined at 50 degree to HP and perpendicular to VP ன்னு இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன். சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் இந்த வார்த்தை வந்தாலே இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நினைச்சுக்கணும்? parallel இருக்குன்னு நினைச்சுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பொசிஷன் நம்ம டிரா பண்றோம். டிரா பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? இதோட ட்ரூ பொசிஷன் டிரா பண்ண போறோம். இப்ப பாருங்க, சர்ஃபேஸ் இன்க்ளைன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா நான் சர்ஃபேஸ் parallel எடுத்துக்கிறேன். சோ சர்ஃபேஸ் parallel HP ன்னு எடுத்துக்கிறேன். சோ அப்பனா இந்த சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்கணும்? HP க்கு parallel இருக்கணும். இப்ப பாருங்க, ஃப்ரண்ட் வியூ பார்க்கறப்ப நமக்கு என்ன தெரியும்? இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்ட் தெரியும், இந்த பாயிண்ட் தெரியும். ரிமைனிங் ரெண்டு பாயிண்ட் தெரியாது, அது இன்விசிபிளா இருக்கும். சரிங்களா? நமக்கு டாப் வியூ பார்க்கறப்ப என்ன இருக்கும்? இந்த பென்டகனுடைய ஒரிஜினல் ஷேப்பே நமக்கு एक्चुअली கீழ தெரியும். சோ டிரா பண்ண போறேன். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இப்பவே டிரா பண்றப்ப சிம்பிள் பொசிஷன் நம்ம டிரா பண்ணனும். சோ ரெண்டு பொசிஷன் இருக்கு. சிம்பிள் பொசிஷன் அண்ட் ட்ரூ டயகிராம் ரெண்டு பொசிஷன் இருக்கு. எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. சோ x y VP HP. சோ ஒன் சைடு ஆன் HP இருக்கு. அப்பனா இந்த பென்டகனோட சைடு, இந்த பென்டகனோட அந்த சைடோட ட்ரூ ஷேப் வந்து நமக்கு எங்க கிடைக்கும்? XY க்கு கீழ கிடைக்கும். உங்க above HP in front of VP எதுமே கொடுக்கல. சோ அதனால என்ன பண்ண போறீங்க? நான் XY ல இருந்து கொஞ்சம் இடம் தள்ளி என்ன பண்ண போறீங்க? டிரா பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ நம்ம நேம் கொடுக்க போறோம். சோ பென்டகன் அந்த சைடு இருக்கு. இப்போ எப்படி நேம் நோட் பண்றேன் பாருங்க. A B C D E. நேமிங் எதனா நோட் பண்ணிக்கலாம். ஒன்னு கிளாக் வைஸா இருக்கணும், இல்ல ஆன்டி கிளாக் வைஸா இருக்கணும். ஓகே, இப்போ பாருங்க, நான் டாப் வியூ வரைய போறேன். டாப் வியூ வரைய என்ன பண்ண போறேன்? இந்த ஃப்ரண்ட் வியூல உள்ள எல்லா பாயிண்ட்டுமே மேல ப்ரொஜெக்ஷன் பண்றேன். இப்போ பாருங்க, நம்ம வியூ இங்க இருந்து பார்க்க போறோம். வியூ இங்க இருந்து பார்க்கறப்ப நமக்கு என்ன பாயிண்ட் தெரியும்? B C D தெரியும். சரிங்களா? சோ அந்த தெரியுற பாயிண்ட ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் லைன் மேல நோட் பண்றேன். அப்ப என்ன அர்த்தம்? B டாட் C டாட் D டாட். இப்ப தெரியாத பாயிண்ட் இருக்கு A E. இத என்ன பண்ண போறேன்? பிராக்கெட்ல நோட் பண்றேன். நீங்க ஒரு क्वेश्चन கேட்கலாம். சார் இத மட்டும் ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து கொஞ்சம் இடம் தள்ளி டிரா பண்ணிருக்கீங்க பென்டகனல். ஏன் ஃப்ரண்ட் வியூ மட்டும் ரெஃபரன்ஸ் லைன் மேல வந்தீங்க அப்படின்னு ஒரு क्वेश्चन கேட்கலாம். நம்ம இந்த பென்டகனோட ஃப்ரண்ட் வியூ பார்க்கறப்ப நமக்கு இந்த மூணு பாயிண்ட் இந்த மாதிரி இருக்கும். இப்ப பாருங்க, சர்ஃபேஸ் வந்து எங்க உட்கார்ந்துன்னு சொல்லிருக்காங்க? HP ல இன்க்ளைன்ட் ஆகி உட்கார்ந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம டிரா பண்ணியாச்சு. பாருங்க, ஃப்ரண்ட் வியூ என்ன பண்ணிருக்கேன்? ரெஃபரன்ஸ் லைன் மேலேயே டிரா பண்ணிருக்கேன். ஏன் ரெஃபரன்ஸ் லைன் மேல டிரா பண்ணிருக்கேன்னா, நமக்கு ஒன் சைடு எங்க உட்கார்ந்திருக்கு? ஆன் HP ல இருக்கு. அப்பனா நமக்கு ஃப்ரண்ட் வியூ பார்க்கறப்ப இந்த எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு எங்க தெரியும்? ரெஃபரன்ஸ் லைன் மேலேயே இருக்கிற மாதிரி தெரியும். இது நான் என்ன வந்து சிம்பிள் பொசிஷன் சொல்றேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன் பாருங்க, சர்ஃபேஸை இன்க்ளைன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் நான் சர்ஃபேஸ் parallel கூடிய டயகிராம் தான் வரைஞ்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றது? சர்ஃபேஸை இன்க்ளைன் பண்ண போறேன்.
ஸோ சர்ஃபேஸை இன்க்ளைன் பண்றதுன்னா என்ன அர்த்தம், இந்த பாயிண்ட என்ன பண்ண போறேன், ரெஃபரன்ஸ் லைன் மேல கொண்டு வர போறேன். எப்படி இன்க்ளைன் பண்ணி கொண்டு வர போறேன். இந்த 50 டிகிரி சர்ஃபேஸை இன்க்ளைன் பண்ண போறேன். நல்லா வந்துக்கோங்க. சர்ஃபேஸ் மீன்ஸ் என்னது, இந்த 5 பாயிண்ட் தான் சர்ஃபேஸ். இந்த சர்ஃபேஸ் என்ன பண்ண போறேன், இன்க்ளைன் பண்ணி டிரா பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த டயகிராம்ல வந்து கொஞ்சம் இடம் தள்ளி விட்டு என்ன பண்ண போறீங்க, ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த பாயிண்ட்ல உங்களுடைய ப்ரொட்ராக்டரை செட் பண்ணுங்க. செட் பண்ணி நீங்க என்ன பண்ண போறீங்க, ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து 50 டிகிரி எடுக்க போறீங்க. எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த பாயிண்ட்டையும் இந்த 50 டிகிரியும் ஜாயின் பண்ணுங்க. இப்போ ஜாயின் பண்ணிட்டு என்ன வந்துக்கோங்க, இப்போ ஜாயின் பண்ணியாச்சு. இப்ப இந்த பாயிண்ட் இப்ப பாருங்க, எல்லாம் வந்துக்கோங்க. ஒன் சைடு ஆன் ஹெச்பி இருக்கு. அப்பனா இந்த ஒரு சைடுங்கிறது இந்த சைடு தான் ஏபி. இந்த ஒரு சைடு எங்க இருக்கு, ஆன் ஹெச்பி. சோ நம்ம ஆன் ஹெச்பிங்கிறப்ப இந்த பாயிண்ட நம்ம எங்க ரெஸ்ட் பண்ணணும், இந்த இடத்துல கொண்டு வரணும். இப்போ எப்படி நீங்க நோட் பண்ற பாருங்க, இந்த பாயிண்ட அப்படிங்க கீழே கொண்டு வரேன். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். இதுதான் என்னது, நமக்கு B1 டாஷ் A1 டாஷ். சோ சிம்பிள் டயகிராமுக்கு ஒரு நேம் யூஸ் பண்றேன், அடுத்து ட்ரூ டயகிராமுக்கு ஒரு நேம் யூஸ் பண்றேன். சரிங்களா, இதே மாதிரி நேம் ஸ்ட்ரக்சர் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, இந்த சிங்கிறப்ப சி டாஷ் பாயிண்ட் நோட் பண்ண போறீங்க. காம்பஸ் எடுக்கிறீங்க. பி டாஷ் சி டாஷ்ல இந்த அளவு எவ்வளவுன்னு பாக்குறீங்க. இந்த அளவுக்கு காம்பஸ் எடுத்து B1 டாஷ் இருந்து ஒரு ஆர்க் அடிச்சு நமக்கு என்ன பாயிண்ட் கிடைச்சிரும், C1 டாஷ் E1 டாஷ் கிடைச்சிரும். இதே மாதிரி C டாஷ் D டாஷ் இந்த கேப்பை காம்பஸ் எடுக்கிறீங்க. எடுத்து C1 டாஷ்ல வச்ச மணிக்கு ஒரு ஆர்க், இந்த இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் D1 டாஷ். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம், இந்த எல்லா பாயிண்ட்ஸையுமே கீழே ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். XY க்கு பெர்பெண்டிகுலரா கீழே கொண்டு வர போறேன். இப்போ என்ன பண்ண போறேன், இந்த 5 பாயிண்ட் இந்த ட்ரூ டயகிராம் உடைய இந்த சிம்பிள் டயகிராம் உடைய 5 பாயிண்டையுமே கீழே ப்ரொஜெக்ட் பண்ண போறேன் XY க்கு parallel. இப்போ பாருங்க, ஏங்கிற பாயிண்ட்டும் A1 டாஷும் இன்டர்செக்ட் இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஏங்கிற பாயிண்ட் இங்க இருந்து போதா, A1 டாஷ் இங்க இருந்து வருது. அப்பனா இந்த இடத்துல நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும். இந்த பாயிண்ட் பேர் தான் A1. இதே மாதிரி ரிமைனிங் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட் B கண்டுபிடிக்க போறேன். இந்த இடத்துல எனக்கு B1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எனக்கு C1 கிடைக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த இடத்துல எனக்கு D1 கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த இடத்துல எனக்கு E1 கிடைக்கும். இப்போ பாருங்க, நமக்கு இந்த எல்லா பாயிண்ட்ஸும் என்ன பண்ண போறோம், ஸ்கேலை வச்சு ஜாயின் பண்ண போறேன். நமக்கு எது டார்க்கா இருக்கணும்னு சொல்லிடுறேன். இந்த டயகிராம் இங்க வரக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸுமே டார்க்கா ஜாயின் பண்ணணும். அதே மாதிரி இங்க வரக்கூடிய எல்லா பாயிண்ட்டுமே என்ன வந்து டார்க்கா ஜாயின் பண்ணணும். இந்த பாயிண்ட் வந்து B1 டாஷ்ல இருந்து D1 டாஷ் முடிய இந்த இடம் மட்டும் நமக்கு என்ன பண்ணணும், டார்க்கா ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த டயகிராம் இருக்கு பாருங்க, சிம்பிள் டயகிராம், இதுவும் என்ன பண்ணணும், டார்க்கா ஜாயின் பண்ணணும். இந்த டயகிராமும் டார்க்கா ஜாயின் பண்ணணும். லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், டைமென்ஷன் நோட் பண்ண போறோம். சோ 30 mm நோட் பண்றேன். அதே மாதிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, HP ஆங்கிள். நல்லா வந்துங்க, HP ஆங்கிள் 50 டிகிரி கொடுத்துருக்காங்க. நம்ம அதனால XY க்கு மேல டிரா பண்ணிருக்கோம். இந்த சம் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் டைம் கவனிங்க. A hexagonal plate of size 30 mm is placed with a side on VP and a surface inclined at 45 degree to VP and perpendicular to HP. Draw the projection. Okay, இப்போ hexagonal shape கொடுத்திருக்காங்க. hexagonal 6 சைடு பேப்பர் இருக்கும், ஈக்குவலா இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்க இந்த இடத்துல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, a side என்னது on VP இருக்கு. அப்பனா ஒரு சைடு என்னவா இருக்கு, ஒரு சைடு என்னது VP ல இருக்குன்னு அர்த்தம், இப்படி இருக்குன்னு அர்த்தம். சோ இந்த போர்டு வந்து VP, ஒரு சைடு எங்க இருக்கு, VP ல இருக்குன்னு அர்த்தம். எவ்வளவு இன்க்ளைன்டா இருக்கு சார், VP ல இருந்து எவ்வளவு டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு பாருங்க. சர்ஃபேஸ் VP ல இருந்து 40 டிகிரி இன்க்ளைன்டா இருக்கு, இப்படி இருக்கும். சோ இந்த ஷேப் தான் வரைய போறோம்.
இந்த ஷேப்பை வரையறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரூ ஷேப் அதாவது சிம்பிள் பொசிஷன் வரைய போறோம். இந்த சிம்பிள் பொசிஷன் எப்படி வரையறதுன்னு சொல்றேன். இந்த இன்க்ளைன்ங்கிற வார்த்தைக்கு கூட நான் என்ன பண்ண போறேன், பேரலல் இருக்குன்னு நினைச்சுக்கிறேன். ஸோ இந்த பேரலல்ங்கிற வார்த்தை இருந்துச்சுன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இன்க்ளைன் அட் 45 டிகிரிக்கு பதிலா பேரலல்ங்கிற வார்த்தை இருக்கு. அப்பனா எப்படி இருக்கும்? ஸோ சர்ஃபேஸ் பேரல் டு விபி, அப்பனா விபிக்கு இந்த சர்ஃபேஸ் எப்படி இருக்கு, பேரலா இருக்கு. ஸோ ஃப்ரண்ட் வியூ பார்க்குறோம், நமக்கு இந்த சர்ஃபேஸ் தெரியும். எங்க தெரியும்? XYக்கு மேல தெரியும். டாப் வியூ பார்க்கறப்ப இந்த கார்னர் தெரியும், இந்த கார்னர் தெரியும், இந்த கார்னர் தெரியும். ரிமைனிங் கார்னர் இன்விசிபிளா இருக்கும். இதை நம்ம எங்க வரைய போறோம்? XYக்கு கீழே டிரா பண்ண போறோம். இப்போ பாருங்க எப்படி டிரா பண்றேன் பாருங்க. X Y VP HP. ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிள் பொசிஷன் டிரா பண்றேன். இப்போ பாருங்க இந்த இந்த சிம்பிள் பொசிஷனோட ஹெக்ஸாகன் ஷேப்பை XYக்கு மேல டிரா பண்றேன். ஓகே, இப்போ பாருங்க இதுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். என்ன நேம் கொடுக்குறேன்னா ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். A dash B dash C dash C dash C dash F dash. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதாவது டயகிராம் வந்து என்ன பண்ண போறீங்க, XYக்கு மேல டிரா பண்ணீங்கன்னா அந்த டாப் வியூ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் லைன் மேல டிரா பண்ண போறோம். அப்படி கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுங்க இந்த பாயிண்ட. ப்ரொஜெக்ட் பண்ணியாச்சா? சோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம், டார்க்கா சேஞ்ச் பண்றேன். இப்போ டாப் இங்க இருந்து பாக்குறோம். இந்த ஹெக்ஸாகனல்ல டாப் இங்க இருந்து பார்க்க போறோம். A dash F dash E dash தெரியும். இந்த மூணு பாயிண்ட் தெரியாது. தெரியாத பண்ண நம்ம பிராக்கெட் எழுத போறோம். இப்போ A dash தெரியும், A தெரியும், F X E தெரியும். தெரியாத பண்ண என்ன பண்ண போறேன், பிராக்கெட் எழுதுறேன். B C next D. எழுதியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் பாருங்க 45 டிகிரி VP ன்னு இருக்கு. நம்ம VP ஆங்கிள் எப்பவுமே எங்க எடுப்போம், XYக்கு கீழ எடுக்க போறோம். சோ கொஞ்ச நேரம் தள்ளி விட்டு என்ன பண்ண போறோம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றோம். ரெஃபரன்ஸ் லைன்ல இருந்து 45 டிகிரிக்கு ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றேன். என்ன பண்றேன், இந்த 45 டிகிரி இந்த பாயிண்ட்டையும் ஜாயின் பண்றேன். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா நல்லா கொஞ்சம் எந்த சைடு வந்து ரெஸ்ட் ஆயிருக்கு, ஆன் விபில இந்த சைடு தான் ரெஸ்ட் ஆயிருக்கா. சோ இந்த பாயிண்ட நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்துல பிளேஸ் பண்ண போறேன். சோ அப்பனா இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், A இந்த இடத்துல A1 பிராக்கெட்ல B1 பண்ணலாச்சு. இப்போ பாருங்க இந்த கேப் இந்த அதாவது AF இந்த கேப்பை காம்பஸ் எடுக்கிறீங்க. எடுத்து A ல வச்சு make ஒரு ஆர்க். இந்த ஆர்க் எடுத்து என்ன பண்ணி கிடைச்சிரும், F1 கிடைச்சிரும், C1 கிடைச்சிரும். இதே மாதிரி FE இந்த கேப் எடுத்து F ல வச்சு ஒரு ஆர்க், E1 D1. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த மூணு பாயிண்டையும் அப்படி மேல ப்ரொஜெக்ஷன் பண்ண XYக்கு பெர்பெண்டிகுலர். அதே மாதிரி இந்த பாயிண்ட XYக்கு பேரலா ப்ரொஜெக்ஷன் பண்றேன். இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். A dash A1 இந்த ரெண்டு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த பாயிண்ட் பேரு A1 dash. நெக்ஸ்ட் இதே மாதிரி B1 dash. நெக்ஸ்ட் பாருங்க C1. நெக்ஸ்ட் இதோட C பாயிண்ட் எங்க போகுது, ஓகே. நெக்ஸ்ட் C1ங்கற பாயிண்ட் இங்க போகுது, C dash பாயிண்ட் இங்க வருது, C1 dash. இந்த பாயிண்ட் D1 dash. நெக்ஸ்ட் E1 dash, F1 dash. இப்போ என்ன பண்ண போறோம், இந்த எல்லா பாயிண்ட்டுமே நம்ம ஸ்கேல வச்சு ஜாயின் பண்ண போறோம். இது எல்லாமே எப்படி இருக்கணும், டார்க்கா இருக்கணும். ஓகே, இப்போ வேற என்ன டார்க்கா இருக்கணும், இந்த டயகிராம் டார்க் பண்ணியாச்சா? அதே மாதிரி A1ங்கற பாயிண்ட் வந்து E1ங்கற பாயிண்ட் முடிய என்ன பண்ண போறோம், டார்க் அந்த லைனை கொண்டு வரோம். நெக்ஸ்ட் இங்க வரதுக்கு இந்த லைனை டார்க்கா டிரா பண்றோம். மேல உள்ள இந்த டயகிராமையும் நம்ம டார்க்கா டிரா பண்றோம். லாஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போறோம், டைமென்ஷன் நோட் பண்ண போறோம். டைமென்ஷன் எப்படி நோட் பண்றேன் பாருங்க. ஒயிட் ரேஷியோ ஆர் டிரா பண்றோம் 30. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இந்த ஆங்கிள் உங்களுக்கு 40 டிகிரி. இந்த சம் அவ்வளவுதான்.
6th sum கவனிங்க. A circular plate of diameter 50 mm is resting on HP on a point on the circumference with its surface inclined at 45 degree to HP and perpendicular to VP. Draw its projection. So first circular எங்க ரெஸ்ட் ஆயிருக்குங்கறத பாருங்க. Resting on HP. அப்ப அந்த சர்க்குலர் எங்க ரெஸ்ட் ஆயிருக்கு? HP ல ரெஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? Surface inclined at 45 degree to HP ன்னு கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சொல்லிருக்கேன் இன்க்ளைன்ட்ங்கற வார்த்தைக்கு பதிலா என்ன பண்ண போறோம்? parallel யூஸ் பண்ண போறோம். சோ parallel யூஸ் பண்ணோம்னா சர்ஃபேஸ் எதுக்கு parallel இருக்கு? HP க்கு parallel இருக்கும். சோ அப்ப HP க்கு சர்ஃபேஸ் parallel இருக்கு. சோ ஃப்ரண்ட் வியூ பாக்குறோம். ஃப்ரண்ட் வியூ பார்க்கறப்ப நமக்கு இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் மட்டும் தெரியும். டாப் வியூ பார்க்கறப்ப தான் இந்த சர்க்கிளோட ஒரிஜினல் ஷேப் தெரியும். சோ எப்படி டிரா பண்றேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிவன் டேட்டா எழுதுறேன். டயாமீட்டர் கொடுத்திருக்காங்க. எவ்வளவு? 50 கொடுத்திருக்காங்க. நான் ரேடியஸ் கன்வர்ட் பண்றேன். 50 divided by 2 25. சோ டயாமீட்டரை நம்ம 2 ஆல் டிவைட் பண்ணி ரேடியஸ் கண்டுபிடிக்கிறோம். சோ இந்த ரேடியஸ்ல என்ன பண்ண போறோம்? சர்க்கிள் டிரா பண்ண போறேன். சோ ஃபர்ஸ்ட் xy ரெஃபரன்ஸ் லைன் டிரா பண்றேன். VP HP. சோ ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்றேன். காம்பஸ்ல 25 mm ரேடியஸ் எடுக்கறேன். இந்த சர்க்கிள்ல இந்த பாயிண்ட பேஸ் பண்ணி என்ன பண்ண போறேன்? ஒரு சர்க்கிள் டிரா பண்றேன். சர்க்கிள் டிரா பண்ணியாச்சு. இந்த சர்க்கிளை நான் 8 டிவைட் பண்ண போறேன். சோ இந்த சென்டர் பாயிண்ட் வழியா xy க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைன் போடுறேன். அதே மாதிரி xy க்கு parallel அந்த சென்டர் பாயிண்ட் வழியா ஒரு லைன் போடுறேன். சோ இப்போ ஃபர்ஸ்ட் சர்க்கிளை 4 டிவைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்க இந்த இடத்துல அதாவது இந்த லைன்ல பேஸ் பண்ணி புரோட்ராக்டர் இந்த இடத்துல செட் பண்றீங்க. சோ 90 டிகிரி நமக்கு இந்த லைன்ல இருக்கணும். புரோட்ராக்டரோட ஷேப் இந்த பொசிஷன்ல இருக்கணும். சோ ரைட் சைடு பாத்தீங்கன்னா ஒரு 45 டிகிரி ஆங்கிளுக்கு ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்றோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஒரு 45 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்றோம். ஃபிக்ஸ் பண்ணி இந்த 45 டிகிரியும் இந்த சென்டர் பாயிண்ட் வழியாவும் ஒரு லைன் டிரா பண்றோம். இதே மாதிரி இந்த பாயிண்ட் இப்போ சர்க்கிள் 8 டிவைட் பண்ணியாச்சு. இப்போ நான் நேம் கொடுக்குறேன் பாருங்க. A B C D E F G H நேம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த எல்லா பாயிண்ட்டையுமே அப்படியே மேல ப்ரொஜெக்ட் பண்றேன். இதோட ரெஃபரன்ஸ் லைன் மேலே ப்ரொஜெக்ட் பண்றேன். சோ நம்ம டாப் வியூ வரைஞ்சாச்சு. இப்போ டாப் வியூல இருந்து ஃப்ரண்ட் வியூ பார்க்க போறோம். இங்க இருந்து பார்க்க போறோம். இங்க இருந்து பார்க்கறப்ப நமக்கு என்ன தெரியும்? A தெரியும், B தெரியும், C தெரியும், D தெரியும், E தெரியும். ரிமைனிங்ல இந்த 3 பாயிண்ட் தெரியாது. தெரியாத பாயிண்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்விசிபிளா எழுத போறோம். A dash B dash C dash C dash D dash. தெரியாத பாயிண்ட் என்ன? F தெரியாதா? அதான் நான் பிராக்கெட்ல எழுதுறேன். அதே மாதிரி நமக்கு வேற என்ன பாயிண்ட் தெரியாது? G தெரியாது. அதையும் பிராக்கெட்ல எழுதுறேன். நெக்ஸ்ட் H தெரியாது. அதையும் நான் பிராக்கெட்ல எழுதுறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த இன்க்ளைன் HP வரைய போறோம். HP ஆங்கிள்ல எங்க எடுக்க போறோம்? XY க்கு மேல எடுக்க போறோம். ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணி இந்த பாயிண்ட் என்ன பண்ண போறேன்? புரோட்ராக்டர் செட் பண்ணி 50 டிகிரி ஒரு பாயிண்ட ஃபிக்ஸ் பண்றேன். இந்த பாயிண்ட் இதையும் ஜாயினிங். இப்போ என்ன பண்ண போறேன்? இந்த A டாஷ்ங்கிற பாயிண்ட இந்த இடத்துல நோட் பண்றேன். A1 டாஷ். இப்போ காம்பஸ் எடுத்துக்கிறேன். A டாஷ் B டாஷ் இந்த கேப் எடுத்துக்கிறேன். A டாஷ் மென்ஷன் ஒரு ஆர்க். B1 டாஷ். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வேற இருக்கு பாருங்க. அது எழுதுறோம். பிராக்கெட்ல H1 டாஷ். அதே மாதிரி B டாஷ் C டாஷ் இந்த கேப் எடுத்துறீங்க. B டாஷ் இங்க ஒரு ஆர்க். C1 டாஷ். பிராக்கெட்ல G1 டாஷ். நெக்ஸ்ட் C டாஷ் D டாஷ் இந்த கேப் எடுத்துறீங்க. C1 வச்சு மேலே ஒரு ஆர்க். D1 டாஷ். பிராக்கெட்ல F1 டாஷ். நெக்ஸ்ட் D டாஷ் E டாஷ் இந்த கேப் எடுத்துறீங்க. D1 டாஷ் வந்து மேலே ஒரு ஆர்க். C1 டாஷ். இப்போ என்ன பண்ண போறோம்? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே அப்படி கீழே ப்ரொஜெக்ட் பண்ண போறோம். XY க்கு பெர்பெண்டிகுலரா. அதே மாதிரி இந்த 8 பாயிண்ட் என்ன பண்ண போறேன்? ரைட் சைடு கொண்டு போறேன். XY க்கு parallel-ஆ. இப்போ பாருங்க இந்த இடத்துல நான் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறேன். இந்த ஏங்கிற பாயிண்ட்ல இருந்து இந்த வர லைனும் A1 டாஷ்ல இருந்து வர லைனும் மீட் பண்ற இந்த பாயிண்ட் தான்
A1. இதே மாதிரி என்ன பண்ண போறோம், ரிமைனிங் எல்லா பாயிண்டையும் கண்டுபிடிக்க போறோம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் பேரு B1, நெக்ஸ்ட் C1, அடுத்து D1, இதே மாதிரி E1, E, ஓகே. இதே மாதிரி Fங்கிற பாயிண்ட் எங்க இருக்கு, இங்க இருக்கும். F1, இதே மாதிரி இந்த இடத்துல G1, நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல H1. இப்போ பாருங்க, இங்க வரைகிற எல்லா பாயிண்டையும் என்ன பண்ண போறோம், நம்ம ஃப்ரீ ஹேண்ட்ல தான் என்ன பண்ண போறோம், ஜாயின் பண்ண போறோம். ஏன்னா சர்க்கிள்ங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ற மாதிரி இருக்கும். எல்லா பாயிண்டையுமே ஃப்ரீ ஹேண்ட்ல டார்க்கா ஜாயின் பண்றேன். இப்போ ஜாயின் பண்றேன் பாருங்க. ஓகே, இது என்ன பண்றோம், ஒரு சர்க்கிள் ஷேப்ல தான் நம்ம என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். நான் இப்போ ஃப்ரீ ஹேண்ட்ல டிரா பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட ஷேப் வந்து சரியில்லாம வந்திருக்குது. நீங்க மெஷர்மெண்ட் எடுத்து கரெக்டாக டிரா பண்றப்ப அதோட ஷேப்பை பார்த்தீங்கன்னா நீங்க ஜாயின் பண்ணி ஒரு சர்க்கிள் ஷேப்ல வரும். ஓகே, இப்போ இதை நம்ம டார்க்கா கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் என்ன பண்ண போறோம், டார்க்கா கொண்டு வரோம். இதை வந்து என்ன பண்றீங்க, டார்க்கா இதே மாதிரி இந்த பாயிண்ட்டையும் இந்த லைனையும் டார்க்கா வந்தாச்சு. இப்போ லாஸ்ட் என்ன பண்ண போறோம், டைமென்ஷன் நோட் பண்ண போறோம். ஸோ சர்க்கிளோட டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு டயமீட்டர் 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் பாயிண்ட் வழியா என்ன பண்ண போறோம், ஒரு டைமென்ஷன் லைன் போடுறேன். இதெல்லாம் ஒரு ஆர்க் டிரா பண்றேன். 550. அதே மாதிரி ஆங்கிள் பாருங்க, எவ்வளவு 40 degrees. சம அவ்வளவுதான். இன்னைக்கு வீடியோல ஒரு 3 சம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு 2 சம் இருக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோல பார்த்துக்கலாம். தேங்க்யூ.